ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد கண்ணியமிக்க சகோதரிகளே, இந்த சபையில் மார்க்க கல்வி கற்பதற்காக பல வருடங்களை அர்ப்பணித்து மார்க்க கல்வியின் ஒரு பகுதியை கற்றிருக்கக்கூடிய மார்க்க கல்வியின் மாணவிகள் என்று சொல்லலாம் அல்லது ஆலிமாத்துகள் ஆகிய உங்களுக்கு மற்றும் எனக்கும் கூட நினைவூட்டல் அல்லது உபதேசம் என்கிற அடிப்படையில் சில விஷயங்களை நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். கண்ணியமிக்க சகோதரிகளே, மார்க்க கல்வியை மதரசாக்களில் படித்த மாணவிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், மார்க்க கல்வி தேடக்கூடிய அந்த அமலை மதரசாவில் படித்து முடித்த பிறகு என்ன செய்யக்கூடாது, நிப்பாட்டி விடக்கூடாது. பெரும்பாலும் மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, 5 வருட ஆலிம் கோர்ஸ், 8 வருட ஆலிம் கோர்ஸ், 10 வருட ஆலிம் கோர்ஸ் என்று படித்த பிறகு அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷனுடைய சான்றிதழ் சர்டிஃபிகேட் வாங்கிவிட்டால் என்ன நினைக்கிறார்கள், படிப்பு முடிந்து விட்டது. அப்படி ஒருபோதும் கிடையாது. மாறாக அந்த குறிப்பிட்ட ஒரு கோர்ஸ், குறிப்பிட்ட ஒரு பாடத்திட்டத்தை படித்து முடித்து விட்டோம் என்றுதானே அதற்கு அர்த்தம். மாறாக மார்க்க கல்வியை படித்து முடித்து விட்டோம் என்று ஒருபோதும் ஆகாது, மாறாது. ஆகவே 10 வருடம் 5 வருடம் எந்த ஆலி கோர்ஸை நாம் படித்து முடித்திருந்தாலும் அந்த கோர்ஸை முடித்து விட்டோம். அந்த 5 வருட அல்லது 3 வருட பாடத்தின் அடிப்படையில் அடுத்து எப்படி படிப்பது என்கிற ஒரு புரிதல் நமக்கு கிடைத்திருக்குமே தவிர எல்லா கல்வியையும் படித்து முடித்து விட்டோம் என்பதாவது ஆகாது. மாறாக நாம் எவ்வளவு படித்தாலும் நம்மை விட அதிகம் அறிவுள்ளவர்கள் இருக்கதான் செய்வார்கள். எல்லா மனிதர்களை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த இறைவன் கல்வி உள்ளவனாக இருக்கிறான். ஆக கல்வியை தொடர்ந்து தேட வேண்டும். கல்வி தேடலை மதரசா படிப்போடு என்ன செய்யக்கூடாது, நிப்பாட்ட கூடாது. இது முக்கியமான ஒரு உபதேசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த சஹாபிய பெண்மணிகளுடைய உதாரணம் எடுத்துக்கொண்டால், சஹாபிய பெண்மணிகளில் யார் மார்க்க கல்வி தேடுவதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்திருப்பார்களோ அவர்களிடத்தில் எந்த அளவுக்கு மார்க்க கல்வி தேடுவதில் ஆர்வம் இருந்தது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அதிகமான நேரங்களை வாரத்தில் 7 நாட்களையும் சஹாபா பெருமக்களோடு தான் என்ன செய்வார்கள், கழிப்பார்கள். அதாவது ஆண்களோடு. இதை பார்த்த பெண்கள் சில பேர் சஹாபிய பெண்மணிகள் ரசூலிடத்தில் வந்து என்ன கேட்டார்கள், தன்னுடைய எல்லா நேரத்தையும் நீங்கள் யார் சொல்லலாம் ஆண்களுக்கே தருகிறீர்களே, பெண்களுக்கும் நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டுமே என்று பெண்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரத்தில் ஏதோ ஒரு நாளை சஹாபிய பெண்மணிகளுக்காக ஒதுக்கினார்கள் என்று ஹதீஸில் பார்க்கிறோம். சஹாபிய பெண்மணிகள் வந்து கேட்கிறார் ரசூலுல்லாஹி, நமக்கும் நேரத்தை ஒதுக்கி பாடம் நடத்துங்கள். ஆக இது சஹாபிய பெண்மணிகளுடைய ஆர்வம். சரி, சஹாபிய பெண்மணிகளில் எந்த பெண்களை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
அவருடைய மார்க்க கல்வி தேடலை புகழ்ந்து பேசினார்கள் தெரியுமா? சஹாபிய பெண்மணிகள் பொதுவாக சஹாபா பெருமக்களை பிரிக்கிறதா எத்தனை வகையா பிரிப்போம்? ஒன்று முஹாஜிரின், அடுத்து அன்சார். சஹாபிய பெண்மணிகளை அப்படிதான் பிரிக்க முடியும். முஹாஜிராத்து மற்றும் அன்சார் பெண்கள். இதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்சார் பெண்களை புகழ்ந்து சொன்ன வார்த்தை என்ன? அன்சார் பெண்கள் மிக சிறந்த பெண்கள். லம் யம்னஅஹுன்னல் ஹயாஉ, அவர்களை வெட்கம் அல்லது கூச்சம் என்பது மார்க்க கல்வி தேடுவதை விட்டு ஒரு நாளும் என்ன செய்யவில்லை, தடுக்கவில்லை. அந்த அன்சார் பெண்கள் ஏதாவது மார்க்க சந்தேகம், ஏதாவது தெளிவு வேண்டும் என்று சொன்னால் நபியிடத்தில் வந்து என்ன செய்வார்கள், கேள்வி கேட்டு தெரிந்து கொள்வார்கள். ஆக அந்த கூச்சம் அல்லது ஒரு விதமான அந்த பயம் மார்க்க கல்வி தேடுவதை விட்டு அன்சார் பெண்களை தடுக்கவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? ஹிஜ்ரத் செய்த பெண்மணி. ஆனால் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சார் பெண்களை புகழ்ந்து இந்த வார்த்தைகளை சொன்னார்கள். சரி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உதாரணத்தையே நாம் எடுத்துக்கொண்டால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்ட ஒரு கல்வி மேதை, எப்படிப்பட்ட ஒரு மார்க்க அறிஞர் என்று சொன்னால், ஆண்கள் சஹாபா ஆண்கள் பல பேர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து என்ன செய்வார்கள், பல சந்தேகங்களை கேட்பார்கள். சொத்துரிமை தொடர்பான கேள்விகள் அல்லது வேறு சட்டத்திட்டங்கள், அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். ஒரு முறை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஜனாசா தொழுகை தொழுதுவிட்டு அடக்கம் செய்வதில் கலந்து கொள்ளாமல் வீட்டுக்கு சென்று விட்டார். இதை ஒன்றுக்கு பல முறை கவனித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார், இப்னு உமரை சந்தித்து ஒரு சகோதரன் என்கிற அடிப்படையில், நலம் நாடும் அடிப்படையில், ஜனாசா தொழுகை தொழுதால் அல்லாஹ் ஒரு ஹீராத் நன்மை தருகிறான். ஒரு ஹீராத் என்பது எவ்வளவு? மிஸ்லு உஹுத், உஹது மலைக்கு சமம் என்பதாகவும், ஜனாசா தொழுத பிறகு அடக்கம் செய்வதிலும் கலந்து கொண்டால் இன்னொரு ஹீராத், 2 ஹீராத் நன்மை, ஒவ்வொரு ஹீராத்தும் உஹது மலைக்கு சமம் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்களே. ஆக அடக்கம் செய்வதில் கலந்து கொள்ளாமல் ஏன் பல ஹீராத்தை வீணாக்குகிறீர்கள், கலந்து கொள்ளுங்கள் என்று ஒரு சகோதரராக நினைச்சுகிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இப்னு உமருக்கு உபதேசம் செய்கிறார். இப்போது இப்னு உமர் நினைச்சுகிறார், இந்த ஹதீஸை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தன்னுடைய ஒரு அடிமை அழைத்து அபூ ஹுரைரா அறிவித்த இந்த ஹதீஸை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் சொல்லி, இப்படி ஒரு ஹதீஸை நீங்களும் ரசூலிடத்தில் கேட்டீர்களா என்று கேட்டு வாருங்கள், உறுதிப்படுத்தி வாருங்கள் என்று அனுப்பினார்கள். அந்த அடிமை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் சென்று இப்படி ஒரு ஹதீஸை இப்னு உமர் கேள்விப்பட்டார், இந்த ஹதீஸை நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக கேட்டீர்களா என்று கேட்க, ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த ஹதீஸை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த அடிமை வந்து நபிகள் நாயகம் இப்னு உமர் அவர்களிடத்தில், ஆம், அந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் ரசூல் வாயிலாக கேட்டுள்ளார் என்று சொன்னதும் அவர்கள் சொன்னார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, என்னுடைய கை சேதமே, எத்தனையோ ஹீராத்துகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் வீணாக்கி விட்டேனே, தவறி விட்டேனே என்று அவர்கள் வருத்தப்பட்டார்கள். ஆக பாருங்கள், ஒரு சந்தேகம் வந்தால் இப்னு உமர் போன்ற ஒரு அறிஞர் சஹாபி யாரிடத்தில் கேட்கிறார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இதே போல அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா முஷ்கில அலைனா அஸ்ஹாப் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுன் கத்து, சஹாபா ஆகிய நமக்கு ஏதாவது ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸில் நமக்கு சந்தேகம் வந்து விட்டால், டவுட் ஏற்பட்டு விட்டால், ஃபஸஅல்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் கேட்போம். இல்லா வஜத்னா இந்தஹா மின்ஹு இல்மன், கேட்டால் அந்த ஹதீஸை குறித்து கண்டிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் ஒரு கல்வியை நாங்கள் பெறுவோம், காண்போம் என்பதாக அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு பல சஹாபாக்களுடைய ஒரு செயலை சுட்டி காட்டுகிறார். ஆக அதற்கான ஒரு உதாரணத்தை தான் இப்னு உமருடைய ஹதீஸை வைத்து நாம் சொன்னோம். ஆக ஆண்கள் சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில்
அடிக்கடி வந்து கேட்பார்கள் என்று சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மார்க்க கல்வி தரம் என்பது எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் என்பதை இந்த விஷயம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. சரி, அதே காலத்தில் வாழ்ந்த பெண்களுடைய வேறு ஒரு சில உதாரணங்கள் சொல்வதாக இருந்தால், ஒரு முறை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஒரு உரையிலே சொன்னார்கள், குத்பாவில், பச்சை குத்தும் பெண்களை அல்லாஹ் குர்ஆனில் சபிக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பச்சை குத்தும் பெண்களை, பச்சை குத்திவிடும் பெண்களை சபிக்கிறான். ஆக அப்படியெல்லாம் செய்யாதீர்கள் என்று சொன்னதும் சபையிலிருந்து ஒரு பெண்மணி எழுந்து என்ன கேள்வி கேட்கிறார்கள் இப்னு மஸ்ஊத் அவர்களிடத்தில். நான் சொல்லுங்க, யாராவது சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் முழு குர்ஆனை படித்திருக்கிறேன், ஆனால் குர்ஆனில் எந்த இடத்திலும் பச்சை குத்தும் பெண்களை அல்லாஹ் சபித்ததாக வசனம் இல்லையே. அதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆம், அப்படிப்பட்ட வசனம் குர்ஆனில் கிடையாது. சரி, நபிகள் நாயகம் எதை தருகிறார்களோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள், நபிகள் நாயகம் எதை விட்டு உங்களை தடுக்கிறார்களோ அதை விட்டு விடுங்கள். மா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுது வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. இந்த வசனம் உண்டா என்று கேட்க அந்த பெண்மணி, ஆம், இந்த வசனம் குர்ஆனில் உண்டு. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சை குத்தக்கூடாது என்றெல்லாம் ஒட்டுமொழி வைக்கக்கூடாது, அப்படி வைத்தால் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்று ஹதீஸ் சொல்லியிருக்கிறார்கள். ஆக ரசூலை பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே இவ்வாறு சபிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நான் குர்ஆனில் என்று சொன்னேன் என்று விளக்கம் அளித்தார்கள். இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஒட்டுமொத்த குர்ஆனில் என்ன தகவல் நேரடியாக பேசப்பட்டுள்ளது, எந்த விஷயம், எந்த செய்தி நேரடியாக குர்ஆனில் இடம்பெறவில்லை என்பதை பிரித்து பார்க்கும் அளவுக்கு அந்த சபை இந்த பெண்மணிக்கு என்னது கல்வி அறிவு இருந்தது இல்லையா? இப்போ நம்மிடத்தில் ஏதாவது குர்ஆன்ல குறிப்பா அடிக்கடி பேசப்படாத ஒரு டாபிக்காக பார்த்து அந்த தகவலை சபையில் சொல்லி, இப்போது நான் சொன்ன இந்த தகவல் குர்ஆனில் இருக்கிறதா என்று கேட்டால் பதில் சொல்வது என்னது? கஷ்டம். ஆனால் இந்த பெண்மணி அவ்வளவு உறுதியாக ஒட்டுமொத்த குர்ஆனில் இப்படி ஒரு தகவல் அறவே இல்லையே என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெண்மணியுடைய கல்வித்தரம் எப்படி இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ஆக இப்படி அந்த காலத்தில் சஹாபிய பெண்மணிகள், சஹாபாக்களுக்கு அடுத்து தாபியின், தபு தாபியினுடைய காலத்தில் இருந்த பெண்மணிகள் பலரும் மார்க்க கல்வியை இவ்வளவு அதிகமாக தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக அந்த அடிப்படையில் மதரசாவில் படித்த நீங்களும் மதரசாவுடைய படிப்போடு மார்க்க கல்வியை நிப்பாட்டி விடாமல், குறிப்பாக இந்த காலத்தில் மார்க்க கல்வி தேடுவதற்கு பல வாய்ப்புகள் உண்டு, அல்ஹம்துலில்லாஹ். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு மார்க்க கல்வி தேடும் இந்த பயணத்தை தொடர வேண்டும். எதுவரை? மௌத்து வரை. ஏனெனில் மார்க்க கல்வி தேடுவதே ஒரு வணக்கம், ஒரு இபாதத். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். யகீன் என்கிற அந்த மரணம் வரும் வரை உமது இறைவனை நீர் வணங்குவீராக என்று அல்லாஹ் சொல்வது போல் தொழுகை அது வஃபாத் ஆகும் வரை நீடிக்க வேண்டும். நோன்பு மௌத்தை சந்திக்கும் வரை, ரமதான் வரும் பொழுதெல்லாம் நோன்பு நோக்க வேண்டும். சதகா மௌத்து வரை சதகா அவ்வப்போது கொடுக்க வேண்டும். அதே மாதிரி தான் மார்க்க கல்வி தேடுவது மௌத்து வரை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் மார்க்க கல்வியை தேடுவதை நாம் கடைபிடிக்க வேண்டும். காரணம், இதுவே ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை இறுதி வரை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆகவேதான் சலஃப்மார்களில், முஹத்திஸீன்கள், தாபீன்கள், தபு தாபீன்களில் பலருடைய சம்பவங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மரண தருவாயில் அவர்கள் எப்படியெல்லாம் அந்த நேரத்தில் கூட மார்க்க கல்வியை தேடினார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள். அதில் ஒரு உதாரணம், பிரபலமான ஒரு முஃபஸ்ஸிர், குர்ஆனுக்கு விளக்க உரை எழுதிய, சொல்லப்போனால் முதல் குர்ஆன் தஃப்சீரை எழுதிய முஃபஸ்ஸிர் தான் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ். அவர்கள் பற்றி வருகிறது, அவருடைய மரணத்துக்கு சில நிமிடங்கள் முன்பு நடந்த சம்பவம். ஒரு அறிஞர் முஹம்மது பின் ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை நலம் விசாரிக்க வருகிறார். வந்த அந்த நேரத்தில் ஏதோ ஒரு துஆவை சொல்கிறார். இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த துஆவை மறுபடியும் சொல்ல முடியுமா என்று சொல்லி வீட்டில் இருந்த யாரையோ அழைத்து ஒரு பேப்பரும்
ஒரு பேனா கொண்டு வாருங்கள். எதற்கு என்று அந்த அறிஞர் கேட்க, இல்லை இந்த துவாவை நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை, நான் அதை எழுதி பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கொண்டு வந்த பிறகு அந்த துவாவை கேட்டு எழுதுகிறார்கள். அந்த அறிஞர் அந்த துவாவை சொல்கிறார்கள். எழுதி முடித்து சில நிமிடங்கள் பிறகு அந்த அறிஞர் இப்னு ஜரீர் தொபரி ரஹ்மத்துல்லாஹி வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அவர் சொல்கிறார்கள், வீட்டை விட்டு நான் வெளியே சென்றதும் வீட்டிலிருந்து அழக்கூடிய சப்தம் கேட்டது. என்ன என்று கேட்டால், ரூம் பிரிந்து விட்டது என்பதாக சொன்னார்கள். பாருங்கள், மரண தருவாயில் கூட கேட்ட அந்த தகவலை மறந்துவிடக் கூடாது, எழுதி பாதுகாத்து வைக்கலாம் என்கிற கவலை யாருக்கு? இப்னு ஜரீர் தொபரி என்கிற அந்த பிரபலமான முஃபஸ்ஸிர், 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த முஃபஸ்ஸிர். ஆக இப்படி மரண தருவாய் வரை அந்த இமாம் நினைச்சிருக்கிறார், மார்க்க கல்வியை தேடி இருக்கிறார். காரணம், அவர்களுக்கு தெரியும் மார்க்க கல்வி தேடுவதே எவ்வளவு பெரிய மகத்தான வணக்கம், இபாதத் என்று. ஆக அந்த அடிப்படையில் மதரசாவில் படித்து முடித்து விட்டோம், சாப்டர் க்ளோஸ்ட், மார்க்க கல்வி தேடுவது என்கிற அந்த வணக்கம் முடிந்து விட்டது என்பது கிடையாது. மாறாக இது தொடர்ந்து தேட வேண்டிய ஒரு விஷயம். இது தொடர்பாக ஒரு தகவல், லண்டனில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் மார்க்க கல்வி பிரிவு, மார்க்க கல்வி அல்லது அரபி மொழி டிபார்ட்மெண்டில் தலைமை ஆசிரியராக அல்லது HOD இருக்கக்கூடிய ஒரு அறிஞர், அவருடைய பேர் அக்ரம் நதுவி ஹஃபிதஹுல்லாஹ், அவர்கள் PhD-க்கான கட்டுரையை எழுதுகிறார். அவருடைய PhD-க்கான அந்த கட்டுரை என்பது பல வால்யூம்ஸில், பல பகுதிகளில் எழுதப்பட்ட ஒரு நூலாக இருக்கிறது. அதனுடைய தலைப்பு, இந்த இஸ்லாமிய வரலாற்றில் வந்த பெரிய பெரிய முஹத்திஸாத்துகள் அல்லது ஆலிமாத்துகள், பெண்களில் மார்க்க கல்வியை தேடிய பெண்கள் என்று அவர் நினைச்சுகிறார். இந்த வரலாற்றில் யாருடைய பேரெல்லாம் கிடைக்கிறது, ஏதாவது தகவல் இருந்தால் தகவல் என்று தேடுகிறார். சில தகவல்கள் கிடைத்தால் பயோகிராஃபி, அதை நினைச்சுவார், தொகுப்பார். ஆகவே இஸ்லாமிய வரலாற்றில் வந்த பெண் ஆலிமாக்களுடைய பயோகிராஃபி, வரலாற்று குறிப்புகள், இதான் அவருடைய PhD-க்கான தலைப்பு. அவர் தன்னுடைய அந்த முயற்சியின் சாரம்சத்தை சொல்கிறார். என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து ஆரம்பித்து 8ஆம் நூற்றாண்டு வரை, 8ஆம் நூற்றாண்டு என்பது இமாம் இப்னு தைமியா, அவருடைய மாணவர் இமாம் இப்னு கையிம், இப்னு தைமியாவுடைய இன்னொரு மாணவர் இப்னு கசீர், இவர்களெல்லாம் வாழ்ந்து மரணித்த காலகட்டம் 8ஆம் நூற்றாண்டு. இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களெல்லாம் வாழ்ந்த காலகட்டம். சொல்கிறார், ரசூலுடைய காலத்தில் இருந்து 8ஆம் நூற்றாண்டு வரை நான் தேடி பார்த்ததில், பல புத்தகங்களை படித்து பார்த்ததில், ஏறக்குறைய 3000 ஆலிமாத்துகள், முஹத்திஸாத்துகள் உடைய பெயர் எனக்கு கிடைத்தது. ஏறக்குறைய 3000. சரி, அடுத்து 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அடுத்து இது என்ன நூற்றாண்டு? அரபி கணக்குப்படி 15ஆம் நூற்றாண்டு இல்லையா, ஹிஜ்ரி. ஆக 9ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த நூற்றாண்டு வரை, 15ஆம் நூற்றாண்டு வரை நான் தேடி பார்த்ததில் 30 பெயர் கூட எனக்கு கிடைக்கவில்லை. ஆக என்ன அர்த்தம்? இந்த 8ஆம் நூற்றாண்டு வரை பெண்கள் எவ்வளவு மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் தந்தார்களோ அந்த அளவுக்கு இந்த சமீப நூற்றாண்டுகளில் இணைச்சிக்கிற பெண்கள் அவ்வளவு முக்கியத்துவம் தரவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நூற்றாண்டில் சில வருடங்களாக பெண்கள் மீண்டும் மார்க்க கல்வியின் பக்கம் வருகிறார்கள், முக்கியத்துவம் தருகிறார்கள். ஆண்களை காட்டிலும் பெண்கள் மார்க்க கல்வி தேடுவதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பது உண்மை. இது இந்த நூற்றாண்டில் வந்த ஒரு நல்ல மாற்றம். இதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். குறிப்பாக ஏற்கனவே மார்க்க கல்வியை தேடிய பெண்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து மார்க்க கல்வியை தேட வேண்டும். அடுத்து சர்டிபிகேட்காக அல்லது சான்றிதழுக்காக கிடையாது, மார்க்க கல்வியை தேடுவது ஒரு வணக்கம். அந்த கல்வியை வைத்து நம்மால் இயன்ற சேவைகள் செய்ய வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் அதிகமாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்பதை தேட வேண்டும். வாய்ப்புகள் கிடைத்தால் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்னு ஹஜர் அப்படின்னு ஒரு பெயர் நான் சொன்னேன் இல்லையா, அவர் யார்? அவர் பற்றி ஏதாவது தகவல் தெரியுமா உங்களுக்கு? இப்னு ஹஜர், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ். சஹீஹ் புகாரி உடைய பிரபலமான விளக்க உரை,
சஹீஹ் புகாரிக்கு நூற்றுக்கணக்கான 100க்கு மேல விளக்க உரைகள் இருக்கு. சஹீஹ் புகாரிக்கு அதுல மிக பிரபலமான விளக்க உரை என்று சொன்னால் அது ஃபத்ஹுல் பாரி ஷர்ஹு ஸஹீஹ் புகாரி என்கிற நூல். அதை எழுதிய இமாம் தான் யார்? ஹாஃபிஸ் இப்னு ஹஜர். சரி, அதை விட இன்னொரு லேசான உதாரணம் என்று சொல்வதாக இருந்தால், பல மதரசாக்களில் பாடமாக நடத்தப்படும் ஒரு சின்ன ஹதீஸ் நூல் தான் புலூகுல் மராம். தெரியுமா? பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புலூகுல் மராம் மின் அதில்லத்தில் அஹ்காம். அந்த நூல் ஆசிரியர் யாரு? ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி. அவர் சொல்கிறார், அவருடைய தந்தை அவருடைய சிறு வயதில் இறந்து விட்டார். ஆக யத்தீமாக அனாதையாக வளர்ந்தவர் தான் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர். சொல்கிறார்கள், என்னுடைய தந்தை இறந்து விட்டார், அடுத்து என்னுடைய தாயும் வஃபாத்தாகி விட்டார்கள் என்னுடைய சிறு வயதில். அப்போது என்னுடைய சகோதரி, அவருடைய அக்கா, அவருக்கும் வயது சிறிய வயது தான், ஆனால் அந்த வயதில் கூட அவர்களிடத்தில் அவ்வளவு அஹ்லாக்கு, ஒழுக்கம், அதபு இருக்கும். மேலும் அவர்கள் அரபி மொழி அழகாக எழுதுவதையும் ஹிராத்துடைய கல்வியையும் கற்றுக்கொண்டார்கள். குர்ஆனுடைய பெரும்பகுதியை மனப்பாடம் செய்திருந்தார்கள். அவர்களிடத்தில் நான் அடிப்படை கல்வியையும் அதபை ஒழுக்கத்தையும் கற்றுக்கொண்டேன் என்று தன்னுடைய சகோதரியை புகழ்ந்து ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார். அவருடைய வரலாற்று குறிப்புகளை எழுதும் பொழுது தன்னுடைய சகோதரி பற்றி புகழ்ந்து பேசுகிறார். அவர்களிடத்தில் நான் பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். என்னுடைய தாய் வஃபாத்தான பிறகு அவள்தான் எனக்கு தாயாக இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். இதே போல இப்னுல் கையிம் என்கிற அந்த அறிஞருக்கும் பல பெண் ஆசிரியர்கள் இருந்தார்கள். ஆசிரியர்கள் என்று பட்டியல் எடுத்து பார்த்தால் இப்னுல் கையிமுடைய ஆசிரியர் பட்டியல். இப்னுல் கையிம் யாரு? இப்னு தைமியாவுடைய மாணவர். அவருடைய எழுதிய பிரபலமான நூல் என்று சொல்வதாக இருந்தால் நபி வழி மருத்துவம் என்கிற புத்தகம், திப்பே நபவி என்று சொல்வார்கள். ஜாதுல் மஆத் என்கிற நூலின் ஒரு பகுதி அது. அந்த ஆசிரியர் இப்னுல் கையிம், அவருடைய ஆசிரியர்கள் பட்டியலில் சில பெண் ஆசிரியைகள், மார்க்க கல்வியை ஃபிக்ஹ் அல்லது அரபி மொழி கற்றுக் கொடுத்த சில ஆசிரியர்களுடைய பெயரும் இடம்பெற்றுள்ளது. இது எல்லாம் என்னது? அந்த காலத்தில் எவ்வளவு பெண்களும் மார்க்க கல்வியை தேடுவதிலே ஆண்களுக்கு போட்டி போடும் அளவுக்கு, எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபாக்களுக்கு போட்டியாக இருந்தார்களோ, பல சஹாபா பெருமக்கள் அவரிடத்தில் வந்து கேள்வி கேட்கும் அளவிற்கு அவருடைய கல்வித்தரம் உயர்ந்ததாக இருந்ததோ, அப்படிப்பட்ட ஒரு போட்டி ஒரு காலத்தில் இருந்தது. இடையில் சில நூற்றாண்டுகள் பெண்கள் மார்க்க கல்வியை விட்டு தூரமாக சென்று விட்டார்கள் என்பதை அக்ரம் நபி சொன்ன அந்த கூற்று நமக்கு சுட்டி காட்டுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், சமீப காலங்களில் மீண்டும் பெண்கள் மார்க்க கல்வியை நோக்கி வந்துள்ளது ஒரு நல்ல விஷயம். இதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். இது ஒரு உபதேசம். என்ன உபதேசம்? மார்க்க கல்வி தேடுற இந்த பயணத்தை என்ன செய்யக்கூடாது? நிப்பாட்டக்கூடாது, மாறாக தொடரணும். சரியா? அதற்கான வாய்ப்புகளை தேடணும். இரண்டாவது ஒரு உபதேசம் எனக்கும் உங்களுக்கும், நாம் படிக்கக்கூடிய இந்த மார்க்க கல்வியை தன்னுடைய இபாதத்துகளிலும் அல்லது ஒழுக்கம் சார்ந்த விஷயத்திலும் கேரக்டர் சார்ந்த விஷயத்திலும் அதை நடைமுறைப்படுத்துவது. காரணம், கல்வி தேடுவது ஒரு வணக்கம் தான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் கல்வி தேடுவது மட்டுமே என்ன கிடையாது, நோக்கம் கிடையாது. மாறாக அந்த கல்வியை வாழ்க்கையில், கொள்கையிலும், இபாதத்திலும், அஹ்லாக்கிலும் நடைமுறைப்படுத்துவதுதான் என்னது? அந்த கல்வி தேடுவதற்கான நோக்கமே. அந்த நோக்கத்தை மறந்துட்டு, அந்த நோக்கத்தை ஓரமா வச்சுட்டு கல்வியை மாத்திரம் தேடினால் அது என்ன கிடையாது? புகழப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல் இல்லாத கல்விக்கு குர்ஆன்ல சொல்லக்கூடிய உதாரணம் என்ன? அமல் இல்லை, கல்வி மாத்திரம் உண்டு என்று சொன்னால் அதற்கான உதாரணம் என்ன? கழுதையுடைய உதாரணம் சொல்றாங்க. கரெக்ட். மஸலுல் லதீன ஹுமிலுத் தௌரா ثم لم يحملوها كمثل الحمار الذي يحمل அஸ்ஃபாரா. யார் வந்து தௌராத் என்கிற வேதத்தை சுமந்த பிறகு, அதாவது கல்வி ரீதியா சுமந்தாச்சு, ஆனா அஹ்லாக்ல அமல்ல அந்த தௌராத்து அந்த வேதத்தின் கல்வி என்ன செய்யல, வரல அப்படின்னா அவருடைய உதாரணம் எப்படிப்பட்டது? ஒரு கழுதை மாதிரி. அந்த கழுதை என்ன செஞ்சிருக்கு? தன் மீது அஸ்ஃபார் சொன்ன பல புத்தகங்களை சுமந்திருக்கு. ஆனா அந்த புத்தகத்தின் சுமை அந்த கழுதை சுமந்திருந்தாலும்
அந்த புத்தகத்தில் உள்ள விஷயத்தை அந்த கழுதை அமல்படுத்துமா? அமல்படுத்தாது. ஸோ அப்படிப்பட்ட கழுதைக்கு சமம் என்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உதாரணத்தை சொல்றான். ஆக தேடக்கூடிய அந்த கல்வியை தன்னுடைய கொள்கையிலும் முதற்கட்டமாக, அடுத்து இபாதத்திலும், அதே போல அஹ்லாகிலும் அது வெளிப்பட வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். அப்படி பார்த்தா ஒரு விதத்துல இப்லீஸ் யாரு? பெரிய ஆலிம். கரெக்டா? இப்லீஸ் ஆலிமா இல்லையா? ஆலிம் தானே. மார்க்க கல்வி இருக்கா இல்லையா இப்லீஸுக்கு? இல்லையா? இருக்கு, மார்க்க கல்வி இருக்கு இப்லீஸுக்கு. எப்படி சொல்லலாம் மார்க்க கல்வி இருக்குன்னு? என்ன, ஐவேளை தொழுகை கடமை, அந்த தொழுகையை தொலைவிடாம செய்யணும். என்னன்னா வஸ்வசா போடுறானா இல்லையா? ஏன்? அவனுக்கு தெரியும் ஐவேளை தொழுகை கடமை, அதை செய்ய விடாம செஞ்சா உங்களுக்கு பெரிய குற்றவாளியை நிற்பாங்க. சரியா? பல முஸ்லிம் சமுதாய மக்களை ஷைத்தான் என்ன செய்யறான்? ஷிர்க் செய்ய தூண்டுறான். சரியா? ஆரம்ப காலகட்டத்தில் ஷைத்தான் தான் என்ன செஞ்சான்? சூழ்ச்சி செஞ்சு நல்லடியார்கள் பெயரை காட்டி அவங்களுக்கு உருவப்படங்கள் போடுங்க, சிலைகளை வைங்க அப்படின்னு சொல்லி ஷிர்க்ல அவங்களுக்கே தெரியாம அழைச்சிட்டு போயிட்டான். அப்போ ஷிர்கில் மனிதர்களை போட்டாலும் அவங்க நிரந்தர நரகவாசியா மாறுவாங்க. ஷைத்தானுக்கு தெரியும். அப்போ ஷிர்க்குன்னு தெரிஞ்சாதானே ஷைத்தானால ஷிர்க் செய்ய மக்களுக்கு வசவசா பண்ண முடியும். கடமையான தொழுகை, ஐவேளை தொழுகை கடமை தெரிஞ்சாதான் அந்த தொழுகை விஷயத்தை அலட்சியம் விட முடியும். வட்டி ஹராம்னு ஷைத்தானுக்கு தெரிஞ்சாதான் எப்படியாவது வட்டியில போக வைக்கணும், அந்த மாதிரி வசவசா போடணும் அப்படின்ட்டு அவனால முயற்சி பண்ண முடியும். அப்போ ஹராம் என்கிற விஷயத்த ஹராம் அப்படின்ட்டு அவன் அறியறான். சரியா? வாஜிபான விஷயத்த வாஜிப்னு சொல்லி அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான்னா இதுதான் மார்க்க கல்வி. கொள்கையில எது சரியான கொள்கை, எது ஷிர்கான கொள்கை, சட்டத்திட்டங்கள்ல எது வாஜிபு, எது ஹராமு, இதுதானே மார்க்க கல்வி. அப்போ இங்கிலீஷ்ல அந்த கல்வி இருக்கே, அந்த கல்வி இருக்க போய் தான் வாஜிபை விட்டு தூரமாக சூழ்ச்சி செய்யலாம். ஹராம்ல மனிதர்கள் போய் விழணும் அப்படின்ட்டு அதுக்கு வஸ்வசா போடலாம். அப்போ அவனுக்கு மார்க்க கல்வி இருக்கு. ஆனா கல்வி மாத்திரம் இருந்தால் அது ஒரு சிறப்பாகுமான்னு கேட்டா இல்ல. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த இப்லீஸ். ஆக கல்விக்கு அடுத்தபடியாக அந்த கல்வி நம்முடைய கொள்கையிலும், இபாதத்திலும், அஹ்லாகிலும் பிரதிபலிக்க வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா தான் ஒரு நாளில் தொழக்கூடிய 12 ரக்அத் சுன்னத்தே முஅக்கதா தொடர்பான ஹதீஸை அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க அறிவிச்சிருக்காங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்காங்க. ஆனா இப்னு உமர் 10 ரக்அத் அறிவிச்சாங்க. 10 ரக்அத் அப்படின்னு. ஆனா 12 ரக்அத் அப்படின்னு அறிவிச்சது யாரு? உம்மு ஹபீபா. சரி, அந்த 12 ரக்அத்துடைய சிறப்பு என்ன? யார் 12 ரக்அத் தொழுவாங்களோ இந்த முன்பின் சுன்னத்தே முஅக்கதா அவர்களுக்காக சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும். மன் ஸல்லா 12 ரக்அத்தன் புனிய லஹு பைத்துன் ஃபில் ஜன்னah. சரி, இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய உம்மு ஹபீபா என்ன சொல்றாங்கன்னா, ஹதீஸ் அறிவிச்ச பிறகு இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் கேட்ட நாளில் இருந்து இந்த 12 ரக்அத்தை ஒரு நாளும் விட்டதில்லை. யார் சொல்றாங்க? உம்மு ஹபீபா. சரி, உம்மு ஹபீபா இந்த ஹதீஸ் அறிவிச்சு அவங்களுடைய மாணவர்கள் அல்லது தாபீன்கள்ல யார் இதை அடுத்து அறிவிச்சாங்கன்னா அம்பஸா என்பவர். அவங்க சொல்றாங்க, உம்மு ஹபீபா வாயிலாக இந்த ஹதீஸை நான் கேட்ட நாளில் இருந்து இந்த நாள் வரை இந்த 12 ரக்அத்தை நான் விட்டதில்லை. சரி, அம்பஸா என்பவர் சொல்லி அந்த ஹதீஸை அடுத்த தலைமுறைக்கு அறிவிச்சவர் யாருன்னா அம்ரு பின் அவுஸ் என்பவர். அம்ரு பின் அவுஸ் சொல்றாங்க, அம்பஸா வாயிலாக இந்த ஹதீஸை கேட்ட நாளில் இருந்து இந்த நாள் வரை நான் இந்த 12 ரக்அத்தை விட்டதில்லை. அடுத்த அறிவிப்பாளர் யாருன்னா நுஅமான் பின் சாலிம். அவர் சொல்றாரு, அம்ரு பின் அவுஸ் இந்த ஹதீஸை சொல்லி நான் கேட்ட நாளில் இருந்து இந்த நாள் வரை இந்த தொழுகை நான் விட்டதில்லை. இப்போ எவ்வளோ ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டா அதை ஃபாலோ பண்றதுல எவ்வளவு தீவிரமா, எவ்வளவு தெளிவாக அந்த சலஃப்மார்கள் இருந்திருக்கிறாங்க என்பதற்கு ஒரு உதாரணம். இதே மாதிரி இன்னொரு உதாரணம் எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டு வேலைகள் செய்வதற்கு ஒரு அடிமை இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்
என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடிமைகள் ஆண்களும் சில அடிமை பெண்களும் வந்திருப்பதாக கேள்விப்பட்டதும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவரை அழைத்து, அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று அப்பாவிடத்தில் சென்று ஒரு அடிமை கேட்டு வாங்கி வரலாமே என்று வேகமாக வந்தார்கள். வந்து கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வந்த அடிமைகளை எல்லாம் நான் சஹாபாவுக்கு பங்கிட்டு தந்துவிட்டேன். ஆனால் அதை விட சிறந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? ஒரு அடிமை உங்களுக்கு கிடைத்து பல வீட்டு வேலைகளை அந்த அடிமை செய்தால் உங்களுக்கு என்ன இலகு ஏற்படுமோ அதை விட பெரிய இலகை ஏற்படுத்தக்கூடிய அதை விட சிறந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? 2 பேருக்கும் படுக்கை போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் இந்த திக்ர 33 33 34 தடவை செஞ்சுட்டு தூங்கணும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எப்போ சொன்ன உபதேசம்? அலிக்கும் ஃபாத்திமாவுக்கும் தன்னுடைய ஹயாத்துல. சரி, இந்த உபதேசத்தை சொன்ன சில மாதங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகியிருப்பாங்க. வச்சுட்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அடுத்து ஆட்சிக்கு வந்தவங்க யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2.5 வருஷம் ஆட்சி. அதுக்கு அடுத்த ஆட்சியாளர் யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷம் ஆட்சி. அடுத்த 3வது ஆட்சியாளர் யாரு? உஸ்மான் பின் அஃபான் 12 வருஷம் ஆட்சி. எவ்வளவு ஆட்சி நம்ம சொன்னதே? 2 10 + 12 24 27 27 24 அடுத்து 12 அங்க ஒரு 2 24. சரி, ரசூலுடைய ஹயாத்துல ஒரு 6 மாசம் 1 வருஷம் பேசிட்டா 25 வருஷம். அதுக்கு அடுத்த ஆட்சியாளர் யாரு? 4வது அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்து ஒரு போர் நடந்துச்சு, ஜமல் யுத்தம் அப்படின்னு. அந்த யுத்தத்துக்கு பிறகு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். எந்த ஹதீஸை? நானும் ஃபாத்திமாவும் இப்படி போன ரசூலிடத்தில் அடிமையை கேட்டோம். ரசூல் சொன்னாங்க அடிமை இல்லை, ஆனால் அதை விட சிறந்த ஒரு விஷயத்தை சொல்லி தரட்டுமா என்று கேட்டு இந்த திக்ர் ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி செய்யணும் ரசூல் சொன்னாங்க. நான் இதை ஒரு நாளும் விட்டதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சபை இருந்த ஒருவர் கேட்கிறார், ஜமல் யுத்தம் நடந்த அந்த இரவு கூட ஏதோ டென்ஷன்ல விட்டுப்பாங்களே அப்படி யோசிச்சு, ஜமல் யுத்தம் நடந்த இரவு கூட அந்த திக்ரை நீங்க மறக்கலையா? இல்ல, அந்த இரவு கூட நான் மறக்கல. ரசூல் உபதேசம் செஞ்சது எப்போ இந்த ஹதீஸை சொல்றாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இந்த திக்ரை எப்போதுமே விட்டதில்லைன்னு சொல்றாரு. 2க்கும் நடுவில் எவ்வளவு கேப் இருக்கு? 25 வருடங்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னா ஒரு விஷயத்தை எப்படி அந்த சஹாபா தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவாங்க என்பதற்கு இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள். இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம். ஆக இந்த விஷயங்களை முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு நாமும் படிக்கக்கூடிய விஷயங்களை நடைமுறைப்படுத்த முயற்சிப்போம். இது ஒரு உபதேசம். 3வதாக படிக்கக்கூடிய இந்த விஷயங்களை, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாம் என்ன செய்யணும்? நாம் நடைமுறைப்படுத்தணும். அதான் 2வது உபதேசமா நம்ம சொன்னோம். நடைமுறைப்படுத்தின பிறகு அடுத்த கட்டமாக என்ன செய்ய முயற்சிக்கணும்? நமக்கு தெரிந்த விஷயத்தை பிறருக்கு எடுத்து சொல்வது. அல்லாஹ் நமக்கு 5 வருடங்கள் 6 வருடங்கள் 7 வருடங்கள் படித்து நமக்கு ஏதோ மார்க்க கல்வி ஒரு சின்ன பகுதி கொடுத்துருக்கிறான், ஒரு புரிதல் கொடுத்துருக்கிறான், நல்லது கெட்டது அப்படின்ட்டு பிரிச்சு பார்க்கக்கூடிய இந்த கல்வியை நாம படிச்சிருக்கிறோம் அப்படின்னா அதை பிறருக்கு என்ன செய்யணும்? எடுத்துரைக்கக்கூடிய பணியை செய்யணும். இந்த பணிக்கு என்ன பேரு? தஅவா, அழைப்பது. மக்களை அல்லாஹ்வின் பால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பால் அழைப்பது, நன்மை ஏவுவது, தீமையை தடுப்பது என்கிற இந்த அழைப்பு பணி. இந்த அழைப்பு பணி என்பது மார்க்க விஷயத்தில் அழைப்பு பணி என்பது யார் செய்து வந்த பணி? நபிமார்கள், ரசூல்மார்கள் செய்து வந்த பணி. அரபியில ஒரு ப்ராபம் மாதிரி, அல்லது ப்ராபமா இல்ல என்ன சொல்றாங்க, இடியம்ஸ் சொல்லுவாங்கன்னு தெரியல, கலாமுல் முலூக்கி முலூக்குல் கலாம் அப்படி சொல்லுவாங்க. அரசர்களுடைய பேச்சு, பேச்சில் அரசன் அப்படின்னு. அரசர்களுடைய பேச்சு தான் என்னவா? பேச்சிலேயே அரசன் அப்படின்னு. இது அரபுல சொல்லக்கூடிய ஒரு இது வார்த்தை, வாசகம். ஆனா மார்க்க ரீதியா நம்ம சொல்றதா இருந்தா மனிதர்களுடைய பேச்சில் மிக சிறந்த அல்லாஹ்வுடைய பேச்சு, சரியா? ஆனா மனிதர்கள் பேசுற பேச்சுல சிறந்த பேச்சுனா அது யாருடைய பேச்சு? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லி அதில் நிலைத்திருப்பதோடு
யார் அல்லாஹ்வின் பால் மக்களை அழைக்கிறாரோ அந்த அழைப்பாளருடைய பேச்சை விட சிறந்த பேச்சு எது அப்படின்னு கேட்கலாம். அப்போ மார்க்க ரீதியாக பேச்சு, மனிதர்களுடைய பேச்சில் சிறந்த பேச்சு யாருடையது? அல்லாஹ்வின் பால் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பாளர்களுடைய பேச்சு. அதுல ஃபர்ஸ்ட் யார் வந்துருவாங்க? நபிமார்கள், ரசூல்மார்கள். அவர்களுக்கு அடுத்து மற்ற மக்கள். ஆக இந்த நபிமார்கள் செய்து வந்த பணி, மனிதர்களுடைய பேச்சு மிக சிறந்த பேச்சு. அழைப்பு பணி செய்யும் பொழுது நாம் பேசுற பேச்சு தான், மக்களுக்கு உபதேசம் செய்யும் விதமாக நாம் பேசக்கூடிய பேச்சு தான் பேச்சு மிக சிறந்தது. நபிமார்களுடைய பணி இது மிக பர்க்கத்தான பணி சொல்ல போனா. ஆக இந்த பணியை மார்க்க கல்வி உள்ள ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? தன்னால் இயன்றவரை செய்ய முயற்சிக்கும். தனக்கு தெரிந்த விஷயத்தை பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா அதை கண்டிப்பா என்ன செய்யணும்? பயன்படுத்திக் கொள்ளணும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம அழைப்பு பணியை செஞ்சோம்னா என்ன நன்மை நமக்கு? கூலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலி. யார் நன்மையின் பக்கம் வழி நடத்துவாரோ அவரும் வழி நடத்துபவரும் நன்மை செய்பவராகவே கருதப்படுவார். மன் தல்ல அலா கைர், கைரின் பக்கம் வழிகாட்டி விட்டால் மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலி, அந்த நன்மையான காரியத்தை யார் பிராக்டிக்கலா போய் செய்வாங்களோ செய்பவருக்கு என்ன கூலியோ அதே கூலி வழிகாட்டியவருக்கும் அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, மன் தஆ இலா ஹுதன் கான லஹு மின் அல்-அஜ்ரி மிஸ்லு உஜூரி மன் தபிஅஹு லா யன்குஸு ذلك மின் உஜூரிஹிம் ஷைஆ. யார் ஒரு ஹிதாயத்தின் பக்கம், நேர்வழியின் பக்கம் வழிகாட்டுவாரோ அதை எத்தனை பேர் பின்பற்றி நடப்பார்களோ அத்தனை பேருக்கும் அல்லாஹ் என்ன கூலி வழங்குவானோ அவர்களுடைய கூலியை குறைக்காமல் அதே அளவுக்கு கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வான், வழி நடத்தியவருக்கு கொடுப்பான் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக மிக மிக பர்க்கத்தான பணி இது, அம்பியா பெருமக்களுடைய அழைப்பு பணி. இது பர்க்கத்தான பணி என்பதற்கு சில உதாரணங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அந்த உதாரணத்தை கொண்டு நம்மளால புரிஞ்சிக்க முடியும் எவ்வளவு அல்லாஹ் பர்க்கத் வச்சிருக்கா இந்த அழைப்பு பணியில அப்படின்னு. அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, ஒரு சம்பவமா சொல்றேன். அப்துல்லா பின் முபாரக் என்கிற ஒரு அறிஞர் இருந்தாங்க, பெரிய முஹத்தீஸ். அவங்க கிட்ட யாரோ ஒரு மாணவர் கேள்வி கேட்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாள், இறுதி நாள் தான் இருக்கு, மிஞ்சிருக்கு, ஒரு நாள் கழிச்சு நீங்க வஃபாத்தாக போறீங்க அப்படின்னு தெரிஞ்சா நீங்க என்ன அமல் செய்வீங்க இந்த ஒரு நாள்ல அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். சரி, இதே கேள்வி நம்மிடத்தில் கேட்கப்பட்டால் நம்முடைய பதில் என்னவா இருக்கும்? மேபி யாராவது என்ன சொல்லலாம், நம்மில் ஒருவர், நான் ஒரு நாள் எவ்வளவு முடியும் அவ்வளவு அதிகமா நான் தொழுவேன் அப்படி சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்ல வாய்ப்பு இருக்கு, அந்த நாள்ல என்கிட்ட என்னென்ன காசு இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு அதுல நான் சதகா கொடுப்பேன். இன்னும் என்ன சொல்ல வாய்ப்பு இருக்கு, நான் அதிகமா குர்ஆன் ஓதுவேன், நான் அதிகமா திக்ர் செய்வேன் அப்படின்னு பலவிதமான பதில்கள் வரும். ஆனால் அப்துல்லா பின் முபாரக் சொன்ன பதில் என்னன்னா, அந்த வாழ்க்கையின் இறுதி நாள் தெரிஞ்ச பிறகு அந்த ஒரு நாள்ல இயன்றவரை மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அவர் தொழுகை பத்தி அதில் சொல்லல, முடிஞ்ச வரைக்கும் நஃபீலான தொழுகை அதிகமா தொழுவேன், முடிஞ்ச வரைக்கும் நான் குர்ஆன் ஓதிட்டே இருப்பேன் என்று சொல்லாமல் இயன்றவரை அந்த ஒரு நாளில் மக்களுக்கு நான் மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது காரணம் என்ன? அது தொடர்ந்து நன்மை தரக்கூடிய செயல் இல்லையா? சரி, இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த ஒரு நாளில் நான் அதிகமாக தொழுவேன் அப்படின்னு சொன்னா எத்தனை ரக்காத் தொழ முடியும்? சரி, ஒரு 100 ரக்காத் நஃபில் தொழ முடியும் அப்படி வச்சுக்கிட்டா அந்த 100 ரக்காத்துக்கு என்ன நன்மையோ அந்த நன்மை எழுதப்படும். குறைந்தது என்ன? 10 நன்மை, அதிகபட்சம் 700, அதெல்லாம் நாடினால் அதை விட அதிகம். அப்போ குறைந்தது 10 அப்படின்னா அந்த 100 ரக்காத்துக்கு 10ஓடு மல்டிபிள் பண்ணா எவ்வளவு வருமோ அவர் நன்மைகள் குறைந்தது. அந்த நன்மை எழுதப்பட்ட பிறகு என்னது? அந்த ஒரு நாளுடைய அமலுக்கான சாப்டர் க்ளோஸ் ஆகிடும் இல்லையா? சரி, அந்த நாள்ல நான் திக்ர் செய்வேன் அப்படின்னா எவ்வளவு திக்ர் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் சொன்னாங்களோ அதுக்கு என்ன நன்மையோ அந்த நன்மை எழுதப்படும். எழுதி முடிச்ச பிறகு சாப்டர் க்ளோஸ். சதகா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா அதுல நிலையான தர்மமா ஏதாவது பார்த்து கொடுத்துட்டாங்கன்னா அதுவும் ஸ்மார்ட்டான வேலை தான், சரியா? சதகால மற்றபடி திக்ரு திலாவத்துல என்ன அமல் செஞ்சோம் அந்த ஒரு நாளில் அந்த ஒரு நாளுக்கான நன்மை என்னவோ அது எழுதப்படும், அதோட அந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடும். ஆனா அந்த கிடைச்ச ஒரு நாள்ல
சதகை ஜாரியாவா சில சதகாத்துகளை கொடுத்துட்டோம், அல்லது அப்துல்லா பின் முபாரக் சொன்ன மாதிரி சில பேருக்கு மார்க்க கல்வியை சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த ஒரு நாள் பாடம் சொல்லி கொடுத்ததுக்கும் நன்மை இருக்கும்ல. அவருடைய உட்காந்து பேசுறாரு சொல்றாரு அதுக்கும் ஒரு நன்மை இருக்கு. அந்த நன்மை எழுதப்படும், அதோட சாப்டர் க்ளோஸ் ஆகிடுமா? ஆகாது. மாறாக அந்த கல்வியை கற்ற அந்த சபையில் இருந்த சில பேர் குறைந்தது என்ன செய்வாங்க, கேட்ட விஷயங்களை அமல்படுத்துவாங்க. இப்ப அமல்படுத்தும் பொழுதெல்லாம் அந்த சபையில் கேட்ட விஷயத்தை அமல்படுத்தும் பொழுதெல்லாம் யாருக்கு நன்மை போகும்? அப்துல்லா பின் முபாரக்கு நன்மை போகும். சரி, கேட்ட அந்த விஷயத்தை அவங்க பிறருக்கும் எடுத்து சொல்ல வாய்ப்பு இருக்கு. அவங்க அந்த விஷயத்தை அப்துல்லா பின் முபாரக் கிட்ட அந்த ஒரு நாளில் படித்த விஷயத்தை அவங்க 2 பேருக்கு எடுத்து சொல்ல, அந்த 2 பேர் சம்டைம்ஸ் அந்த விஷயத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த சொன்ன அந்த மாணவர்களுக்கும் நன்மை போகும், யாருக்கும் நன்மை போகும்? அப்துல்லா பின் முபாரக்கும் போகும். அப்படி போயிட்டே இருக்குமா இல்லையா? அப்போ சொல்லுவாங்க இல்லையா, ஹார்டா ஒர்க் பண்றது பதிலா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். அந்த விதத்தில் அப்துல்லா பின் முபாரக்கு சொன்ன பதில் இது. அப்போ தாவா பணி உள்ள பர்க்கத் இதுதான். ஒரு முறை நாம முயற்சி செய்யணும்னா அந்த முயற்சிக்கான கூலி மட்டும் கிடைக்காது, அது அப்படியே அல்லாஹ் நாடினால் தொடர்ச்சியா சதகை ஜாரியா மாதிரி அதுவும் தொடர்ச்சியா போயிட்டே இருக்கும். அல்லாஹ் நாடினால் கியாமத் வரைக்கும் அது நீடிக்கும். அல்லாஹ் நாடினால் அதுக்கு சில உதாரணங்கள் அப்படி நம்ம பார்க்கறதா இருந்தா, சில பேர் ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு உதாரணம் சொல்லலாம்னு நினைச்சா, அது அடுத்து 2வது சொல்றேன். சஹாபாக்கள்ல அதிகமா ஹதீஸ் அறிவிச்ச சஹாபி யாரு? சத்தமா கொஞ்சம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அதிகமா ஹதீஸ் அறிவிச்ச ஆண்கள்ல அபூ ஹுரைரா, பெண்கள்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்ச ஹதீஸ் சஹீஹ் புகாரில சஹீஹ் முஸ்லிம் நான்காங்க பிரிஞ்சிருக்கு. அதை நம்ம படிக்கிறோம், அல்லது படிச்சவங்க பயான்ல சொல்லுவாங்க, கிளாஸ்ல சொல்லுவாங்க, அதை கேட்கிறோம், அமல்படுத்துறோம்னா அந்த ஹதீஸை வச்சு நம்ம அமல்படுத்தும் பொழுதெல்லாம் யாருக்கு நன்மை செய்யணும் இன்ஷா அல்லாஹ்? அந்த புக் எழுதுன சஹீஹ் புகாரி எழுதுன இமாம் புகாரிக்கு போகும், இமாம் முஸ்லிம்க்கு போகும், அந்த ஹதீஸ் அறிவிச்ச சஹாபி அபூ ஹுரைராவுக்கும் நன்மை போகும். சரி, அபூ ஹுரைராவுக்கு போகக்கூடிய அத்தனை நன்மையும் இன்னொரு சஹாபி இருக்காரு, அந்த சஹாபி பேரு கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. சில பேருக்கு மேபி நீங்க சீரத் ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் பொழுது படிச்சிருக்கலாம். இன்னொரு சஹாபிக்கும் ஆட்டோமேட்டிக்கா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் போய் சேரும். அபூ ஹுரைரா அறிவிச்ச எத்தனை ஹதீஸ் படிச்சு நம்ம அமல் பண்ணாலும் அந்த கூலி அபூ ஹுரைராவுக்கு எவ்வளவு கிடைக்குமோ அதே கூலி இன்னொரு சஹாபிக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் பேங்க்ல. திடீர்னு பார்க்கணும் மெசேஜ் வருது, 10,000 ரூபாய் கிரெடிட், 50,000 ரூபாய் கிரெடிட், எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி அந்த சஹாபிக்கு கொஞ்சோண்டு முயற்சி செஞ்சிருப்பாரு, ஆனா கியாமத் வரைக்கும் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். அந்த சஹாபி யாரு அப்படின்னா துஃபைல் பின் அம்ர் அத்-தௌசி. அந்த சஹாபி பேர் என்னது? துஃபைல் பின் அம்ர் அத்-தௌசி. மேபி நீங்க ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிருப்பீங்க. அவர் ஒரு பெரிய கவிஞர். மக்காக்கு வருவார், மக்கத்து காஃபிர்கள் சொல்லுவாங்க, முகம்மதுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட பேசாதீங்க, அவர் சூனியம் செஞ்சுவாரு. அவர் சொல்லுவாங்க, என்ன செய்வார்? அவர் ஆரம்பத்துல காதுல காட்டன் எதை வச்சுப்பார், முகமது வந்தாலும் கேட்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அப்புறமா யோசிப்பார், நானே ஒரு கவிஞர், யாராவது பேசுனா நல்லது கெட்டது அப்படி பிரித்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவு எனக்கு இருக்கு, நான் ஏன் மற்றவங்க சொல்றதை கேட்டு நடக்கணும், முகமது என்னதான் சொல்ற கேட்கலாம் அப்படின்னு போய் கேட்கும்போது ரசூல் குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு அவர் இஸ்லாத்தை தழுவாரு. இஸ்லாத்தை ஏற்ற பிறகு தன்னுடைய கோத்திரம் தௌஸ்ல போய் என்ன செய்வாரு, அழைப்பு பணி செய்வாரு. நிறைய எதிர்ப்புகள் வரும். கொஞ்சோண்டு முயற்சி அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், கொஞ்சோண்டு முயற்சி இல்லை, மகத்தான முயற்சி செஞ்சிருக்காரு. மார்க்கத்தை எடுத்துரைத்து ஆரம்பத்தில் எதிர்ப்புகள் வந்துச்சு. ரசூல் கிட்ட சொல்லுவாங்க, ரசூல் சொல்லுவாங்க, பொறுமையா வேலை செய்யுங்க, நீங்க தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. எந்த அளவுக்குன்னா தௌஸ் கோத்திரமே முஸ்லிமா மாறிடும். அந்த கோத்திரத்தில் ஒருவர் தான் யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா அவருடைய ஒரிஜினல் பேர் என்னது? அபூ ஹுரைராவுடைய பேரு அப்துர் ரஹ்மான் பின் ஸஹர் அத்-தௌசி. அபூ ஹுரைராவுடைய பெயர் அப்துர் ரஹ்மான் பின் ஸஹர் அத்-தௌசி. துஃபைல் பின் அம்ர் அத்-தௌசி உடைய ஃபேமிலி தான். அப்போ அவர் யார் சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தவர்? துஃபைல் பின் அம்ர் சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தவர்னா அவர் மார்க்க கல்வியை கற்று ஹதீஸ் அறிவிச்சு அவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை துஃபைலுக்கு போகுமா இல்லையா? ரலியல்லாஹு அன்ஹுமா கண்டிப்பா போகும். சரி, அதே மாதிரி இன்னொரு உதாரணம் தான். அப்போ பாருங்க, துஃபைல் பின் அம்ர் தௌசி தன்னுடைய ஹயாத்துல ஊர் மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்கு முயற்சி செஞ்சாரு. ஆனா கியாமத் வரைக்கும் அவங்களுக்கு நன்மை போய்கிட்டே இருக்குமா இல்லையா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மூலியமா. அப்போ எவ்வளவு பர்க்கத் பாருங்க அந்த தாவா பணியில. ஒரு முறை அந்த முயற்சி எடுத்தாங்க,
ஆனால் கியாமத் வரைக்கும் நன்மை வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி எந்த வணக்கத்திலும் இந்த அளவுக்கு பர்க்கத்து பார்க்க முடியாது, அபிவிருத்தி. அதுக்கு இன்னொரு உதாரணம், சில மக்கள் கேட்பாங்க, பக்ரீத் காலம் வரும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பேர்ல நம்ம குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேர்ல குர்பானி கொடுத்ததா சஹாபா பெருமக்கள் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க பேர்ல தனி குர்பானி கொடுத்ததா அபூபக்கர் கொடுத்தாங்க, உமர் கொடுத்தாங்க, உஸ்மான் கொடுத்தாங்க, அலி கொடுத்தாங்க அப்படின்னு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனா இந்த கேள்வி கேட்கிறவங்களுக்கு நாம ஒரு பதில் சொல்லணும். என்ன பதில்னா, நீங்க ரசூலுடைய பேர்ல குர்பானி கொடுங்க, இல்ல ரசூலை பத்தி நீங்க யோசிக்காம கூட கொடுங்க. குர்பானி மட்டும் இல்ல, குர்பானி கொடுங்க, தொழுங்க, குர்ஆன் திலாவத் செய்யுங்க, திக்ர் செய்யுங்க. எது நீங்க பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு நன்மை போயிட்டே இருக்கும், ரசூலுக்கு போயிட்டே இருக்கும் இல்லையா? நீங்க ரசூல் பேர்ல குர்பானி கொடுத்தாதான் அந்த குர்பானியுடைய நன்மை ரசூலுக்கும், அப்படி கிடையாது. நீங்க நியத்தே வைக்கலனாலும் எந்த இபாதத் செய்தாலும் அந்த இபாதத்துக்கான நன்மை அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுப்பானோ, உங்களை போன்ற கோடான கோடி முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் என்ன நன்மை கொடுப்பானோ, பாவங்களை தவிர்க்கும் பொழுது அல்லாஹ் என்ன நன்மையை நமக்கு அல்லாஹ் எழுதுவானோ, அதே நன்மை ஆட்டோமேட்டிக்கா யாருடைய பதிவு புத்தகத்தில் எழுதப்படும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு? அவங்க தான் முதலா நன்மை எது தீமை எது என்று எடுத்துரைத்தவர். சரியா? அப்போ யார் அமல் செஞ்சாலும் அந்த அமலுக்கு மனிதர்கள ஃபர்ஸ்ட் காரணம் முகமது நபி தான், அடுத்துதான் மற்றவங்க, நம்முடைய நேரடி ஆசிரியர்கள்லாம் அடுத்து. ஃபர்ஸ்ட் காரணம் முகமது நபி. அப்படி இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை 23 வருடங்களில் செய்த முயற்சி, ஆனால் அல்லாஹ் நாடினால் பாருங்க 2000 வருடங்கள் 3000 வருடங்கள் ரசூல் நன்மை போய் செஞ்சுட்டே இருக்கும். பில்லியன் கணக்கில் மனிதர்களுடைய நன்மைகள் முகமது நபி என்கிற ஒரு மனிதனுடைய பதிவு புத்தகத்தில் எழுதப்படும். எவ்வளவு பர்க்கத் பாருங்க, தாவா பண்ணின. அதுக்காக நமக்கு அல்லாஹ் ஓரளவுக்கு மார்க்க அறிவை கொடுத்துருக்கிறான் அப்படின்னா அந்த அறிவை நம்ம என்ன செய்வோம்? பிறருக்கு எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். அதனால நமக்கு மகத்தான கூலி கிடைக்கும். குறிப்பாக நாம இஸ்லாத்தின் கல்வியை கற்றிருக்கிறோம், இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கையை படிச்சிருக்கிறோம், மார்க்க சட்டத்திட்டங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த விஷயங்களை படிச்சிருக்கிறோம். அதை நம்ம எடுத்துரைப்பதற்கு முயற்சி செய்யலை அல்லது உழைப்பு செய்யலை, நேரத்தை கொடுக்கல அப்படின்னா நாம அசத்தியத்தில் உள்ள மக்களை பார்க்கணும். அவங்க அசத்தியத்துக்காக எவ்வளோ பாடுபடுறாங்க. நம்ம சத்தியத்தை வச்சுக்கிட்டு அதை எடுத்து சொல்றதுக்கு ஒன்றும் முயற்சி செய்யறது இல்லை. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா யார் பயங்கரமா உழைப்பு செய்யறாங்க? அசத்தியத்தில் உள்ளவர்கள். எப்படி? அது உதாரணம் ரசூலுடைய காலத்திலிருந்து சில உதாரணம் சொல்வதா இருந்தா, ஒரு சஹாபி சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நான் மக்கால பார்ப்பேன், கடை வீதிக்கு மார்க்கெட்டுக்கு ரசூல் செய்வாங்களாம், ஒவ்வொரு கடையா போயிட்டு அங்குள்ள மக்கள் அடைச்சு அல்லாஹ் பற்றி சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபரிடத்தில் பேசி அடுத்த இடத்துக்கு போகும் பொழுது ரசூலை பின்தொடர்ந்து ஒரு சிறந்த கண்ணம் உள்ளவர் ரசூல் போன பிறகு ரசூல் யாரிடத்தில் பேசி போயிருப்பாங்களோ அந்த நபரை பேசி அவர் என்ன செய்வாரு? முகமது சொல்றது கேட்காதீங்க. அடுத்து ரசூல் இன்னொரு நபர்கிட்ட பேசி அங்க இருந்து போயிட்டாங்கன்னா அடுத்து இந்த சிறந்த கண்ணம் உள்ளவர் அங்க போவார். போயிட்டு முகமது என்ன சொன்னாரு? அதை கேட்காதீங்க. ரசூல் எங்கெல்லாம் போவாங்களோ இந்த சிறந்த கண்ணம் உள்ளவன் அங்கெல்லாம் போவான். யார் அந்த சிறந்த கண்ணம் உள்ளவன்? புரிஞ்சா இருக்காது? அபூ லஹப். அபூ லஹப் பேர் என்ன வந்துச்சு? ரொம்ப வெள்ளையா இருப்பான், கண்ணம் எல்லாம் இந்த அமெரிக்கன்ஸ் பார்த்து எப்படி சிறந்த கண்ணம் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்காக அவனுக்கு அபூ லஹப் அப்படி பேர் வச்சாங்க. அப்போ அபூ லஹப் பத்தினா அந்த சாஹிப் சொல்றாரு, கடைசியில் சொல்லுவார் அவன் அபூ லஹப் தான் அப்படின்னு. அவன் பாருங்க, அபூ லஹப் முயற்சி செய்யறானா இல்லையா? அவன் செஞ்சானா இல்லையா? ஆனா எதுக்கான முயற்சி? அசத்தியத்துக்காக முயற்சி செய்யறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் போறாங்களோ அவனும் அந்த டைம் ஒதுக்கி அங்கெல்லாம் போறான். ஆனா எதுக்கு? அசத்தியத்தை சொல்றதுக்கு, சத்தியத்தை விட்டு மக்களை தடுக்கிறது. அப்போ அசத்தியத்துக்காக மக்கள் இப்படி போராடும் பொழுது அதுக்கு உழைப்பு செய்யும்போது நம்ம சத்தியத்துக்காக உழைப்பு செய்யக்கூடாதா? இந்த காலத்தில் அதுக்கு உதாரணம் அப்படி சொல்றதா இருந்தா, நான் ஒரு முறை சென்னையில் நான் இருக்கிற பகுதியில் வீட்டுக்கு போயிட்டு இருக்க வண்டியில் ஒரு மூதாட்டி 80 வயசு இருக்கும். அனைமா 80 இல்லைனாலும் ஒரு 70ஆவது கன்ஃபார்மாக இருக்கும். 70 வயசு இருக்கும். கொஞ்சம் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு நிப்பாட்டி உட்காருங்க சொன்னதுக்கு உட்காந்துட்டு பின்னாடி உட்காந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவன் அல்லது கடவுள் என்ன சொன்னாங்க, வார்த்தை ஞாபகம் இல்லை, தெய்வம் சொன்னாங்க என்ன தெரியல, ஒரு நல்லா வைக்கணும் அப்படின்னு துவா செஞ்சுட்டே வராங்க.
ஆனால் அந்த வார்த்தையிலே தெரியுது அவர் முஸ்லீம் கிடையாது. சொல்லிட்டே வராங்க. அவங்க சொன்ன இடத்துல விட்டதும் கீழே இறங்கி கையில் பேம்ப்ளெட் கொடுத்துட்டு போகிறாங்க. என்னடா அந்த பேம்ப்ளெட் நோட்டீஸ் எடுத்து பார்த்தா கிறிஸ்தவ மதத்தை பற்றி அதில் இருக்கு. சரியா, 70 வயது மூதாட்டி என்ன செய்கிறாங்க, அவங்க மதத்தில் தாவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரியா, வாய்ப்பு கிடைச்சதும் டக்குட்டு ஒரு நோட்டீஸ் படிப்பா அப்படின்னு போயிட்டாங்க. அவங்க பாருங்க எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க. நான் மதரசாவில் படிக்கும்போது ஹிஃபுது மதரசாவில் படிக்கிற டைமில் சென்னையில் பீச் இருக்கு இல்லையா, பக்கம் தான் நான் படித்த மதரசா. ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் அசர் மகரிபு மதரசா பசங்க பீச்சுக்கு போயிடணும் விளையாடுறதுக்கு. விளையாடிட்டு அகைன் மதரசா வந்துடணும். அப்படி நம்ம கூட்டமாக ஒரு 15 பேர் போயிட்டு இருக்கோம். அப்படிலாம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வண்டியில் வந்து வேகமாக கொஞ்சம் நில்லுங்க அப்படின்ட்டு செய்கை செஞ்சார். சரி நின்றா வந்து என்ன செய்கிறாரு, நம்மகிட்ட கிறிஸ்தவ மதத்தை பற்றி தாவா செய்கிறார். உங்கள் குரான்லேயே இருக்கு 3 கடவுள் அப்படின்னு. இது குரானில் இருக்கா, அது எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால், எல்லா குரானில் அடிக்கடி என்ன செய்வான், நாங்கள்னு சொல்லுவான். பார்த்துட்டீங்க நீங்கள், இன்னா நஹ்னு நஸல்ன திக்ரா, நாங்கள் குரானை இறக்கி வைத்தோம். இன்னா அன்சல்னாஹு, நாங்கள் குரானை நஹ்னு, நாங்கள் என்று சொல்லுவோம். நாங்கள்னா அரபிக்கில் எத்தனை பேர் உங்களுக்கு குறைந்தது? 2 இல்லைன்னா 3 இப்படி இருக்கணும் இல்லையா? அப்போ 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு எல்லாம் அந்த டைமில் 10th படிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு அந்த அறிவு கிடையாது. ஏப்பா அந்த வார்த்தை பிடிச்சிட்டு இது பண்ணுற நீ, நல்லா குரானில் குழுவெல்லாம் வகதுன்னு சொல்லியிருக்கானே, ஒருத்தன் தான் இந்த வார்த்தையை பிடிச்சிட்டீங்க அப்படி புரிஞ்சுக்கிற அப்படின்ட்டு நமக்கு தெரியல. சரிட்டு வாய் விட்டு அவங்க கேட்டுருந்தோம். அவங்க சொல்கிறார் அருமா என்னென்னவோ சொன்னான், ஈசா அலை இஸ்லாம் பற்றி குரான் எல்லாம் இப்படி சொல்கிறான், அப்படியெல்லாம் என்னென்னவோ தப்பா விளக்கங்கள் கொடுத்து ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்கிறான். குரான் இந்த சூறால இந்த வசனத்தில் அது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யலாம், சில பேம்ப்ளெட்ஸை கையில் கொடுத்துட்டு போகிறான். இப்படியே அவங்க இப்போ செய்கிறாங்க பாருங்க, அசத்தியத்தை பரப்புறது. சரியா, சமீப காலத்தில் ஒரு காணொலி நான் பார்த்தேன். அதில் வந்து இந்த அண்டமான் நிக்கோபார் இருக்கு இல்லையா, அந்த ஐலாண்ட்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு ஐலாண்ட். சரியா, இந்த ஐலாண்ட் பேர் கூட நான் எழுதி வச்சிருந்தேன். நார்த் சென்டினல் ஐலாண்ட் பேர், நார்த் சென்டினல் ஐலாண்ட். அங்கே வந்து சில இந்த ஐலாண்ட்லாம் அந்த ஜங்கல்ல இதில் காட்டில் வாழ்றவங்க இருப்பாங்க இல்லையா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஏதாவது வார்த்தை இருக்கா அதுக்கு தமிழில்? ஆதிவாசிகளா? தமிழ் வார்த்தை தெரியல. ஆதிவாசிகள் காட்டுலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு வெளி உலகத்தில் என்ன நடக்குது இன்னுமே தெரியாது. காட்டில் இருப்பாங்க, அங்கேயே வாழ்வாங்க. சரியா, வெளி உலகத்தில் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சில பேர் வந்து அந்த காட்டுவாசிகள் அங்கே இருக்கிறாங்க. இங்கே காட்டுவாசிகள் சொல்லலாம், அந்த ஐலாண்டில் இருக்கிறாங்க. இந்த நார்த் சென்டினல் ஐலாண்டு. அந்த ஐலாண்டுக்கு போய் அந்த மக்களோடு கான்டாக்ட் பண்ணணும், பேசணும் அப்படின்ட்டு பல பேர் முயற்சி செஞ்சுருக்காங்களாம். அதில் சில பேர் அவங்க என்ன செய்வாங்களாம், மனிதர்களை பார்த்தாலே போட்டு கொண்டுருவாங்க, வெளியிலிருந்து யாராவது வந்தா. அப்படிலாம் பல பேர் அவங்க கொண்டுட்டாங்க. என்கிற அடிப்படையில் இந்தியன் கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க, நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு யாருமே பேசக்கூடாது, போகக்கூடாதுன்ட்டு தடை விதிச்சிருக்காங்க. ஆனால் ஒருத்தர் என்ன செய்யறாரு, அமெரிக்காவிலிருந்து வந்த ஒருத்தர், அவர் பேர் வந்து ஜான் அலன் சவ் அப்படின்ட்டு. சரியா, அமெரிக்காவை சார்ந்தவர். அவர் இந்த தடைகளை மீறி இல்லீகலா ஒரு மீனவர்கிட்ட பேசி அவருடைய போட்டை வாங்கிட்டு அந்த ஐலாண்டை போய் இறங்குறாரு. ஆனால் அவர் என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டுட்டாங்க. இப்போ இது எதுக்காக நான் சொல்றேன்னா, அந்த ஜான் அலன் சவ் யார் அப்படின்னா ஒரு கிறிஸ்தவர். எதுக்கு இல்லீகலா அவ்வளவு தூரம் அவர் போறாருன்னா, அந்த மக்களுக்கு நான் கிறிஸ்தவ மதத்தை எடுத்து சொல்றேன் அப்படின்னு போயிருக்கேன். இங்க வந்து தாராளமாக போய் பேசலாம், யாரும் அடிக்க போறது இல்லை. அப்படி இருந்தும் நம்ம வந்து உழைப்பு செய்யாம இருக்கிறோம். ஆனா இவர் உயிருக்கு எங்க ஆபத்து இருக்கோ அந்த இடத்துக்கும் நான் அங்க போய் கிறிஸ்தவ மதத்தை பரப்பணும், அந்த மக்களுக்கு நான் கிறிஸ்தவ மதத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னு போய் உயிரே போயிருச்சு. அப்போ இதெல்லாம் வந்து எதுக்கான உதாரணம்னா, அசத்தியத்துக்காக அவ்வளோ உழைப்பு செய்யும் பொழுது நேரத்தை ஒதுக்குறாங்க, தன்னுடைய சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு வராங்க. சரியா, இந்த மாதிரி ரிஸ்கான இடங்களுக்கெல்லாம் போறாங்க. ஆனா எல்லாமே என்னது, மாற்ற முடியல, அசத்தியத்துக்காக அவங்க செய்யக்கூடிய உழைப்பு. இது ஒரு பக்கம். இந்த மாதிரி இன்னொரு பக்கம் என்னது, இந்த திரைப்படங்கள்லாம் உருவாக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் சும்மா அவ்வளோ ஈஸியாக அந்த திரைப்படம் உருவாக்குறது இல்லை இல்லையா. ஒரு சீன் எடுக்கணும்னா என்ன செய்வாங்க, 20 டேக், 30 டேக், சில சமயம் 50 டேக். அந்த ஒரு சீனை பல முறை நடிச்சு காட்டணும்.
அப்போ அத்தனை டேக்கு அப்படின்னு பிடிச்சி அந்த திரைப்பட தேவை எல்லாமே எடுத்து வைப்பாங்க. அடுத்த வேலை என்னது, எடிட்டிங் வேலை. அதில் எந்த டேக்கு டைரக்டர் செலக்ட் பண்ணாரோ அதை வச்சு என்ன செய்யணும், அடுத்து ஜாயின் பண்ணணும். சும்மா நான் வசச்சு இது பண்ணுவாங்க, அதில் பிறருடைய வாய்ஸ் என்ன செய்யணும், கரெக்டாக சேர்த்து போடணும். இதில் டப்பிங் அப்படின்னு சொன்னால் ஏதோ மொழியில் இருக்கிற படத்தை வேற மொழியில் அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை கூட என்ன செய்யணும், ஏதோ ஒரு விதத்தில் டப்பிங் பண்ணி அந்த வார்த்தைகளை சப்டைட்டிலாக போடணும், இல்லைன்னா அதை மாற்றி பேசி அதை டப்பிங்கில் போடணும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இவ்வளோ முயற்சி செய்கிறாங்களே. ஒரு புக்கு சகோதரர் கேட்டார் என்கிட்ட, ஒரு புக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பார்க்க முடியுமா. நான் 10 முறை யோசித்தேன் செக் பண்ணுறதுக்கு, வாங்கலாமா வேண்டாமா. ஆனால் இங்கே பாருங்கள், 3 மணி நேரம் ஃபில்மு, அதோடைய லாங்குவேஜை அவங்க உட்கார்ந்து டப் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ முயற்சி, சும்மாவா இது? எத்தனை டைலாக் வரும் 3 மணி நேரம் ஃபிலிமில், அத்தனை டைலாகே அவங்க வேறு லாங்குவேஜில் மாற்றி சப்டைட்டில்லாம் போடுறாங்கன்னா அதுலேயும் ஏகப்பட்ட உழைப்பு இருக்கு. உழைப்பு இல்லாமல் இல்லை. ஆனால் அத்தனை உழைப்பு என்னது, அசத்தியம், பாவமான விஷயத்துக்காக, மக்களை வழிகெடுக்கக்கூடிய விஷயத்துக்காக, மறுமையில் கை சேதத்தை தேடித்தரக்கூடிய விஷயத்துக்காக அவ்வளோ முயற்சி அவங்க செய்யும் பொழுது, நம்ம சத்தியத்துக்காக நேரத்தை ஒதுக்கிறது, உழைப்பு தருவது என்பது எவ்வளோ முக்கியம். நம்ம அல்லாஹ் கிட்ட போய் அல்லாஹ் எனக்கு டைமே கிடைக்கல, அல்லாஹ் என்னால் முடியலை அப்படின்னு எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஏன்னா அசத்தியத்துக்கு அவ்வளோ உழைக்கிறாங்க மக்கள். அப்போ மனிதனுக்கு அவ்வளோ பவர் எல்லாம் கொடுத்துருக்குறான், உழைப்பு செய்யறதுக்கு அவ்வளோ தாகத்தை எல்லாம் கொடுத்துருக்குறான், சக்தியை. அப்போ அவங்க அசத்தியத்துக்காக அவ்வளோ மக்கள் உழைப்பு செய்யும் பொழுது, சத்தியத்துக்காக நாங்கள் உழைப்பு செய்யலன்னா என்ன செய்ய, அல்லா கிட்ட போயிட்டு எல்லாம் என்னால் முடியல, அவ்வளோ சக்தி இல்லை எனக்கு உழைப்பு செய்யறதுக்கிட்டு எக்ஸ்கியூஸு சொல்ல முடியாது. ஆக இந்த உதாரணங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செய்வோம், அசத்தியத்துக்காக இவ்வளோ மக்கள் உழைப்பு செய்யும் பொழுது நாம சத்தியத்துக்காக ஏன் உழைக்கக்கூடாது என்பதை புரிந்து, நீங்கள் எல்லாரும் மதரசால படித்தவங்க இருக்கீங்க, ஏதோ அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அளவுக்கு நாலேஜ் கொடுத்துருக்கிறாங்கன்னா, ஆனால் பெண்களாக இருக்கும் காரணத்தினால் ஆண்கள் மாதிரி நீங்கள் என்ன செய்ய முடியாது, மார்க்க ரீதியாகவே பறந்து விரித்தெல்லாம் பணிகள் செய்ய முடியாது. பெண்களுடைய வரையறைக்குள் இருந்து கொண்டு தான். நீங்கள் சில பெண்கள் என்ன செய்கிறாங்க, யூடியூப்லலாம் ஹிஜாபெல்லாம் இல்லாமலே கூட பல விஷயங்களை பேசுகிறாங்க, போடுறாங்க. சரியா, ஹிஜாபோடு ஏதோ பேசுகிறாங்கன்னா அது கூடுமா கூடாதா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் பிரச்சனை என்னது, ப்ராப்பராக ஹிஜாபே இல்லாமல் கூட என்ன செய்கிறாங்க, நான் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறேன் அப்படின்ட்டு பல விஷயங்களை பேசுகிறாங்க. இது வரம்பு மீறிய ஒரு விஷயம். அப்போ அப்படியெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வரம்புக்குள் இருந்து கொண்டு என்ன செய்ய முடியும். சரியா, வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மதரசால ஏதாவது கிளாஸ் எடுக்க கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் தியாகம் செஞ்சால், கொஞ்சம் தன்னுடைய வேலைகளை சீக்கிரமாக முடிச்சா அந்த கிளாஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு நேரத்தை ஒதுக்க முடியும்னா கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் ஒதுக்கலாம். ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி, இல்லைன்னா அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கி அங்கே போய் பாடம் நடத்த முடியும்னா நடத்தி கொடுக்கலாமே. இல்லை ஒரு பயான் அப்படின்னு கூப்பிடுறாங்க, பெண்கள் பயான் இருக்கு, கொஞ்சம் நசீஹத் பண்ண முடியுமா. ஆனால் நமக்கு அந்த அறிவு கொடுத்துருக்குறான், பேசுகிற திறமை கொடுத்துருக்குறான் அப்படின்னா கொஞ்சம் தன்னுடைய வேலைகளை முன்ன பின்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் நேரத்தை ஒதுக்க முடியும். ஒதுக்குனா அங்கே போய் ஒரு 4 நல்ல விஷயத்த சொன்னால், நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கணும். 4 விஷயத்த சொன்னால் அதில் 4 பேர் என்ன செய்வாங்க, கண்டிப்பாக அமல் செய்வாங்க. சொன்ன 10 விஷயத்தில் 2 விஷயத்தையாவது என்ன செய்வாங்க, கண்டிப்பாக அமல் செய்வாங்க. அந்த 2 விஷயத்தை பிறருக்கு எடுத்து சொல்லவும் செய்வாங்க. அப்படி இருக்க அல்ல நாடினால் நான் மௌத்தான பிறகு காலகாலமாக அல்லாஹ் எனக்கு நன்மை தருவானே, வர்க்கத்தான இந்த பணி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ட்டு அந்த வாய்ப்பை பெரிய ஒரு பொக்கிஷமாக பார்த்து அதுக்கு மார்க்க வரையறைக்குள் இருந்து கொண்டு ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்கறது, அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்கறது. சரி, ரொம்ப தூரமா எல்லாம் போறதா இருந்தா வேண்டாம், ஆனா நம்ம ஊர் தானே, நம்ம தெரு தானே அப்படின்னு சொன்னா அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நீங்க என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் தன்னால் என்ற மார்க்க பணிகளை இன்ஷா அல்லாஹ் செய்யணும். ஓகேவா, இது ஒரு முக்கியமான உபதேசம். இதை கவனத்தில் கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். இறுதியாக நம்ம எந்த உழைப்பு செஞ்சாலும் அல்லது மார்க்கத்தை நாம தன்னுடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணதா இருந்தாலும் சரியான கொள்கையின் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய எல்லா காரியங்களையும் அமைத்துக் கொள்ளணும். இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் இஸ்லாம் என்கிற பெயரிலேயே பல அசத்திய கொள்கைகள் என்ன இருக்கு, பரவி கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது யார் சொல்றது கரெக்ட், யார் சொல்றது பொய் தப்பு என்கிற கன்ஃபியூஷன் இருந்தா, கன்ஃபியூஷன் இல்லாத ஒரு வழிதான் என்னது, நபித்தோழர்கள் பயணிச்ச வழி இல்லையா. ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற
பல கூட்டங்கள், பல ஜமாத்துகள், அதில் யார் கரெக்டாக சொல்கிறாங்க, யார் தப்பாக சொல்கிறாங்க நமக்கு தெரியாது. யாரை பற்றி நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. ஆனால் சஹாபாவை பற்றி கேரண்டி இருக்கா இல்லையா? சஹாபா நேர்வழியில் இருந்தாங்க என்பதற்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இப்போ சஹாபா எந்த கொள்கையில் இருந்தாங்களோ அதுதான் சீரான கொள்கை. அப்போ நம்ம ஒரு கொள்கையை இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை அப்படின்னு ஏற்று நம்ம நடப்பதாக இருந்தால் அந்த கொள்கை தான் சஹாபா சொன்னாங்களா, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா என்கிற அந்த கண்ணோட்டத்தில் நம்ம என்ன செய்யணும், கொள்கையை புரிஞ்சுக்கணும். ஆக சத்திய கொள்கையில் இருந்து கொண்டு அந்த சத்திய கொள்கையின் அடிப்படையில் தொடர்ந்து மார்க்க கல்வியை தேடுவதும், தேடிய கல்வியை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முயற்சிப்பதும், அடுத்த கட்டமாக நம்மால் இயன்ற வரை மார்க்க வரையறைக்குள் இருந்து கொண்டு தன்னுடைய சக்திக்குட்பட்டு நாம் எவ்வளவு அதை பிறருக்கு எடுத்துச் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தாவா பணிகளில் ஈடுபடுவதும் என்கிற இந்த விஷயங்களை நாம் வாழ்க்கையில் கடைபிடிப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அதாவது கேள்வி இருந்தால் கேட்டுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு 5 minutes. ஷேக் அல்பானி ரஹிமத்துல்லாஹ் அவருடைய கூற்று சொல்லணும்னு நினைச்ச மறந்துட்டேன். ஷேக் அல்பானி ரஹிமத்துல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு பெண் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள், வீட்டு மக்கள், சரியா, உறவினர்கள், அக்கம் பக்கம் அப்படின்ட்டு தன்னை சார்ந்த மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னாலே அது என்னது, மிக மகத்தான பணி. ஊருக்கெல்லாம் ஆண்கள் போகிற மாதிரி போக முடியாது, போகக்கூடாது, அந்த வாய்ப்பு பெண்கள் கிடையாது. ஆனால் தன்னோடு தொடர்பு உள்ள சார்ந்த மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னாலே அது என்னது, மகத்தான ஒரு பணி. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னுடைய ஆசிரியர் சொல்லுவாங்க. இப்னு தைமியா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த அறிஞர். அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் பகுதாது மாநகரத்தையே நாசமாக்கி அதை சுற்றி உள்ள பகுதிகளெல்லாம் பல விஷமம் பரப்பக்கூடிய வேலைகளை செஞ்சு வந்த ஒரு கூட்டம் தான் தத்தார் அப்படின்னு ஒரு கூட்டம். கொண்டு குவிப்பாங்க, சரியா. எந்த அளவுக்கு அவங்க மோசமானவங்கன்னா, ஒரு முறை தத்தார் கூட்டத்தை சார்ந்த சில பேர் குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கிறாங்க, குடிக்கிறாங்க உட்காந்து. அந்த வழியாக இப்னு தைமியாவும் அவங்க ஸ்டூடெண்ட் இப்னு கைம் சொல்லி 2 பேர் போகிறாங்க. அப்போ இப்னு கைம் அவங்க மதம் இருந்தாங்க, போய் தடுக்கிறேன்னு சொன்னால் இப்னு கைம் சொன்னாங்க, விடுப்பா நல்லா குடிக்க போவாங்க. அவனுக்கு போதை தெரிஞ்சிச்சுன்னா யாரையாவது கொலை செய்வான். கொலை செய்யறது பதிலாக அவன் போதையில் இருந்து நல்லது வா போகலாம் அப்படி கூப்பிட்டு போனான். அவ்வளோ மோசமானவன். போதை இல்லாமல் தெளிவாக இருந்தால் என்ன செய்வாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கொலை செஞ்சோம். அவ்வளோ மோசமான ஒரு கூட்டம் தத்தார். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம், இந்த தத்தார் என்கிற கூட்டமே ஒரு காலகட்டத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. வேகமாக அந்த தத்தார் கூட்டத்தில் இஸ்லாம் பரவுது. அவங்க செஞ்சுட்டு வந்த அந்த ஃபித்னாவை என்ன செஞ்சாங்க, ஒரு கட்டத்தில் இஸ்லாம் வந்த பிறகு விட்டுட்டாங்க. இப்போ வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி இஸ்லாம் பரவியது தத்தார் மத்தியில என்பதை பற்றி பேசும்போது அவங்க சொல்றாங்க, முஸ்லிம் பெண்கள் தத்தாருடைய பெண்களோடு கடை வீதியில அக்கம் பக்கத்தில் இருக்கும்போது பேசுவாங்க இல்லையா, அப்படி பேசும்போது என்ன செஞ்சாங்க, முஸ்லிம் பெண்கள் இஸ்லாத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொன்னாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் தத்தார் கூட்டத்தின் பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னா இஸ்லாத்தை அக்செப்ட் பண்ணாங்க. அவங்க இஸ்லாத்தை அக்செப்ட் பண்ண பிறகு ஆரம்பத்தில் கொஞ்சம் மறைச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஹஸ்பண்ட் எடுத்து சொல்றது, அந்த மாதிரி எடுத்து சொல்லி தத்தாருடைய ஆண்களும் இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சு இப்படிதான் தத்தாருடைய கூட்டமே முஸ்லிம்களா மாறினாங்க. இப்படி சொல்றாங்கன்னா பெண்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எவ்வளோ பரக்கத் பொருந்தியதா இருந்துச்சு என்பதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். குறிப்பாக ஆண்கள் பல இடங்களுக்கு போய் மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க உலமாக்கள் அப்படின்னா, பெண்கள் தன்னை சார்ந்த மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பணியை செஞ்சா, அக்கம் பக்கத்தில் அண்டை வீட்டார் எடுத்து சொல்ற பணியை செஞ்சாலே என்னது மகத்தான பணி என்பதை கவனத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இதை முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யுங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அப்புறமா கூட என்ன செய்யலாம், ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு இருந்தால் அதில் கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதுக்கு இன்ஷா அல்லாஹ் ரிப்ளை பண்ணுவோம். முடிச்சுக்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.